அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிசிக்கான குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் தான் போட்டுட்ருக்கோம். அதில் நம்ம 6 to 8th வரை நம்ம டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் பார்ட் 1 நம்ம பார்த்துருந்தோம் 25 கொஸ்டின்ஸ், அதாவது 6th 7th வரை நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ லாஸ்ட் 25 கொஸ்டினான 8th புக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 6 8 ஒரு டெஸ்ட் நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, ஸோ நம்ம கரெக்டாக ரிவிஷன் பண்ணி வரணும் அப்படின்றதுனால தான். ஸோ மறுபடியும் நம்ம ரிவிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து தெளிவாகிடும். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, 26வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். புலி பரல் சிங்கம் டேஷ் பாருங்கள். ஸோ புலி இது வந்து இதை கூட ஒப்பிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான ஆன்சர் வந்து எடுக்கணும். புலி பரல் அப்படின்னு என்னதுங்க, புலியோட அந்த இளமை பெயர். புலி வந்து இளமையில் இருக்கிறப்ப, அதாவது குட்டியாக இருக்கிறப்ப அது எப்படி சொல்லுவாங்கன்னா புலி பரல் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். அப்போ அதே போல் சிங்கத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிங்கம் எப்படி சொல்லப்படும், சிங்கம் குருளை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஸ்டின் வாசித்து கொஞ்சம் டைம் தருவேன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இல்லை புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களும் அவங்களோட டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது சிங்க குருளை வரணும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து விஷயபிள் இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க கொஸ்டின் வச்சு ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க சிலர். ஸோ அவங்க வந்து என்னவோ நீங்கள் ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 25 கொஸ்டின் டிக் பண்ணியிருப்பீங்க. அடுத்த 25 ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆயுத எழுத்து எங்கெங்கே பிறக்குது? சூப்பர். ஆயுத எழுத்து தலையை மையமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை மையமாக கொண்டு பிறக்கிறது. சரிங்க, இதுக்கான ஆன்சர் சி. இது பாருங்கள், இது நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். மார்பு பாருங்கள், மார்பில் வந்து வல்லின எழுத்துக்கள் பிறக்குங்க. ஸோ மார்பு வந்து என்னவாக இருக்கும், வலிமையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மார்பு வந்து வலிமையாக இருக்கும், அப்போ வலிமை வல்லின எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கழுத்து உயிர் எழுத்துக்கள். ஓகேங்களா? அப்போ கழுத்து பிடிச்சா என்ன பண்ணிவிடும், உயிர் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கழுத்து பிடிச்சா உயிர் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ உயிர் எழுத்துக்கள் எல்லாமே கழுத்துலேருந்து பிறக்கின்றன. அடுத்து தலை, ஆயுதத்தை வச்சு தலையில் அடிச்சிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆயுதத்தை எடுத்து தலையில் அடிச்சிட்டான், அப்போ ஆயுத எழுத்து தலையில் பிறக்கின்றன. அடுத்து பாருங்கள், மூக்கு. எதுங்க? மூக்கு வந்து மெல்லின எழுத்து. ஓகேங்களா? ஸோ மெல்லின எழுத்துக்கள் எல்லாமே மூக்கில் போகுது. மூக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மெல்லிசாக இருக்கும், கொத்தனா கூட ரத்தம் வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த ஷார்ட் கட்டிங் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு எது ஆப்ஷன் கேட்டால் நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி, தலை. ஆயுத எழுத்து தலையில் பிறக்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கூற்றை கவனி. ஓகேங்களா? இந்த பாருங்கள், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான இடங்கள். ஓகேங்களா? புறா குணுகும். ஆமாங்க. ஸோ பறவைகளோட ஒலிமரபு தான் நம்ம கொடுத்துருக்கோம். புறா வந்து குணுகும், கரெக்டு தான். புறா குணுகும். கோகை குழரும். கோகை வந்து குழரும். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். மயில் அகவும். மயில் வந்து அகவும். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே இதுக்கு ஆன்சர் டி. அனைத்துமே சரிதான். ஸோ புறா வந்து குணகும், கோகை வந்து குழரும், மயில் வந்து அகவும். ஓகேங்களா? ஸோ மொத்த பறவைகளோட ஒலிமரபுன்னு பார்க்குறப்போ ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கோகை குழரும். ஓகேங்களா? சரி கேஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்துடன் தொடர்பற்றது எது? ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்தாக கூட தொடர்பற்றது எது? அப்போ பாருங்கள், முதல்ல தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த் யாருன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் இப்போ விசிபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ புதுசாக அட்டன் பண்ணுறவங்க நல்லா பார்த்துங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் இந்த 4 ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம போக முடியும். முதல்ல தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த்னு அழைக்கப்படுறவர் யாருங்க? சூப்பர், கவிஞர் வாணிதாசன். ஸோ கவிஞர் வாணிதாசன் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? சரிங்க கிட்ஸ். இப்போ பாருங்களேன், இவரோட இயற்பெயர், இப்போ நான் கொஸ்டின் தான் வாசித்திருக்கேன், அடுத்து போகிறோம். அவரோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு. என்னதுங்க? அரங்கசாமி என்கிற எத்திரசாலு. ஆமாங்க. ஸோ கவிஞர் வாணிதாசனோட இயற்பெயர் கவிஞர் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு, கரெக்டு தான். இவர் பாரதிதாசனின் மாணவர் ஆவார். ஆமாங்க. ஸோ பாரதிதாசனோட மாணவர் தான். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளில் புலமை பெற்றவர். பாரதிதாசனின் மாணவர்
கரெக்டு தாங்க. கவிஞரேறு பாவலர் மணி பட்டம் பெற்றவர். பாருங்கள், கவிஞரேறு பாவலர் மணி. ஆமாங்க, நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ கவிஞரேறு அப்படின்ற பட்டமும் இவருக்கு கொடுத்துருக்காங்க, பாவலர் மணி அப்படின்ற பட்டமும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கவிஞர் வாணிதாசன். இந்திய அரசின் செவாலியர் விருது பெற்றவர். தவறுங்க. ஏன்பா? இவருக்கு செவாலியர் விருது கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எந்த அரசோடதுறானா? பிரெஞ்சு. ஓகேங்களா? ஸோ பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது தான் வந்து கவிஞர் வாணிதாசனுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்திய அரசு அப்படின்றது வந்து தவறு. அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் டி. அப்போது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்னு அழைக்கப்படுறவர் கவிஞர் வாணிதாசன். அவரோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு பாரதிதாசனோட மாணவர். கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறாரு. இவர் பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது வந்து இவருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாம் இவருடைய நூல்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பின்வருவனற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் எது? பின்வருவனற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் எது? ஸோ கொடுத்துக்கத்தில் ஏவல் வினைமுற்றுச் சொல்லாக இருக்கிறது எது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். செல்க, ஓடு, வாழ்க, வாழி. இதில் ஏவல் வினைமுற்றுதுங்க ஓடு, பி தாங்க. ஏன்பா? ஏன்னா ஏவல் வினைமுற்று எப்பவுமே என்ன வரும்? முன்னிலையில் தான் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், செல்க, ஓடு, வாழ்க, வாழிய இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னிலையில் இருக்கா போல தான் சொல்கிறா போல் இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் அடுத்து பாருங்கள், இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கும். ஏவல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கும். ஓடு அப்படின்னா ஓடுனா இப்போ ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க, நிறைய பேராக இருந்தால் ஓடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். கட்டளை பொருளில் மட்டுமே உணர்த்தும். இது தாங்க ரொம்ப முக்கியம். கட்டளை பொருளில் மட்டும் உணர்த்துனா ஓடு அப்படின்றது கட்டளை பொருளில் மட்டும் உணர்த்துறதுனால இது என்னதுங்க? இதுதான் ஏவல் வினைமுற்று சொல். பாருங்கள், செல்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். செல்க, வாழ்க, வாழிய இது எல்லாமே வந்து எதில் வரும்? வியங்கோல் வினைமுற்றில் வரக்கூடிய அந்த வாக்கியங்கள். ஓடு அப்படின்றது தான் ஏவல் வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் பயின்று வரும் அணி எது? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். பாருங்கள், கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது? ஓகேங்களா? ஸோ இந்நேரம் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பீங்க? ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சி, பிரிது மொழிதல் அணி. ஏன்பா? ஏன்னா பெரிய வலிமையான சக்கரை கொண்ட பெரிய தேர் என்ன பண்ணாது? கடலில் ஓடாது. ஓகேங்களா? கடலில் ஓடக்கூடிய கப்பல் தரையில் ஓடாது அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை சொல்லி அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதோட சிறப்பான இதை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அவங்கவுங்களுக்கு சிறப்பான இடங்களில் தான் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்ற கருத்தை இது மூலமாக சொல்கிறதுனால இதில் என்ன அணி பயின்று வருதுன்னா பிரிது மொழிதல் அணி தாங்க இதில் வந்து பயின்று வருது. ஓகேங்களா? ஸோ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கதர் பிறந்த கதை எனும் நூலின் ஆசிரியர். பாருங்கள், கதர் பிறந்த கதை எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ கதர் பிறந்த கதை அப்படின்ற நூல். ஓகேங்களா? கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ ஆன்சர் நீங்கள் நேரம் போட்டுட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். ஸோ பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ கவிமணி தேசிய விநாயகனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதர் பிறந்த கதை அப்படின்ற நூலோட ஆசிரியர். ஸோ இவர் வந்து குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ தேரூரில் பிறந்தவர் தான் கவிமணி தேசிய விநாயகனார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாருங்க? டீச்சராக வந்து பணியாற்றியிருப்பார். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய அந்த நூல்கள். ஓகேங்களா? அப்போ கவிமணி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பொறுத்துக. அடுத்ததுங்க பொறுத்துக. நடந்து. நடந்துன்றது என்னதுங்க? பாருங்கள், ஒரு வினையை சொல்லி எச்சத்தில் முடியறதுனால இது என்ன எச்சம்? வினை எச்சம். நடந்து அப்படின்றது என்னதுங்க? வினையச்சத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நடந்து அப்படின்றது எதில் வரும்? வினையச்சத்தில் தாங்க வரும். ஓகேங்களா? அப்போது 4. பேசிய. பாருங்கள், ஆ விகுதி பெற்று வரதுனால இது என்ன வரும்? பெயரச்சத்தில் வரும். அப்போ 3. எடுத்தனன் உண்டான். என்னதுங்க? எடுத்தனன் உண்டான். அப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணுது? ஒரு சொல் வந்து என்ன பண்ணுது? ஒரு எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. ஓகேங்களா? அப்போ மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்? முற்றச்சம் சொல்லுவோம். அப்போ அது 1. அடுத்து பாருங்கள், பெரிய. ஓகேங்களா? ஸோ பெரிய அப்படின்றது என்னதுங்க? குறிப்பு பெயரெச்சம். ஸோ குறிப்பிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆ விகுதி பெற்று வந்தாலே பெயரெச்சம் தான். இது என்ன பண்ணுறோம்? பெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்கிறதுனால குறிப்பு பெயரெச்சம். அப்போ இது வந்து
2. அப்போ 4 3 1 எங்கே டியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கள், நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? ஸோ ஆன்சர் நேரம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எத்தனைங்க? 102. ஓகேங்களா? ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் 102ங்க. ஓகேங்களா? ஏன்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்றது வந்து யார் எழுதிய நூலுங்க? ஸோ நீதிநெறி விளக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபர் எழுதிய நூல். குமரகுருபர் வந்து மிக முக்கியமான ஒரு கேரக்டர். உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். குமரகுருபர் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு? கந்தர் கலிவன்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்ற நூல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த நீதிநெறி விளக்கம் தான் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 102 வெண்பாக்களை வந்து கொண்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். திருவிக்காவின் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ திருவிக்காவோட நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுமை வேட்டல், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, கைலை கலம்பகம். ஓகேங்களா? ஸோ திருவிக்காவோட நூல்களில் பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். பொதுமை வேட்டல், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, கைலை கலம்பகம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்பா? ஏன்னா இப்போ தான் பார்த்தோம். கைலை கலம்பகம் அப்படின்றது யாரோடைய நூலுங்க? கைலை கலம்பகம் அப்படின்றது குமரகுருபரரோட நூல். யாரோட நூல்? குமரகுருபரரோட நூல் தான் கைலை கலம்பகம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அப்போது திருவிக்காவோட நூல்களில் வராது கைலை கலம்பகம். அதனால தான் அதை நம்ம ஆன்சராக வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா திருவிக்கா என்னென்ன நூல் எழுதியிருப்பாருங்க? ஸோ திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார், திருவாரூர் விருத்தாச்சலம், கல்யாண சுந்தரனார் அப்படின்ற சுருக்கு தான் நம்ம திருவிக்கான்னு சொல்லுவோம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இதெல்லாமே இவருடைய நூல்கள் தான். இவர் தமிழ்த்தன்றல் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறார் திருவிக்கா. இதெல்லாம் அவர் சார்ந்த தகவல்கள் அப்படின்னு ஆகுச்சுங்க. அடுத்து தவறானது எது? ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஆமாங்க. ஆக்கல்னா என்னதுங்க? உருவாக்குறது. அப்போ இது எந்த பொருளில் வருது? உருவாக்குற பொருளில் வரதுனால என்னது வரணும்? அப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது ஆக்கல் தாங்க. ஸோ 2ஆம் வேற்றுமை உருபுக்கான உருபு வந்து ஐங்க. 2ஆம் வேற்றுமை என்ன பண்ணும்? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த பொருட்களில் தான் வரும். அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஆக்கல் அப்படின்னா கரிகாலன் கல்லணை கட்டினான். ஆமாங்க, உருவாக்கிட்டான். அழித்தல் என்னதுங்க? பெரியார் மூடை நம்பிக்கைகளை ஒழித்தார். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ ஒழிச்சதை பற்றி சொல்கிறதுனால அழித்தல். நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் என்ன பண்ணார்? அவரோட பதவியை வந்து துறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. நீத்தல் வரும், கரெக்டு தான். ஒத்தல் வள்ளுவர் பெரும் புகழ் உடையவர். ஓகேங்களா? தவறுங்க. ஏன்பா? ஏன்னா உடையவர் அப்படின்றது எதில் வருதுங்க? உடைமையில் வருதுங்க. ஓகேங்களா? ஸோ உடைமை பொருளில் தான் வந்து இந்த ஒத்தல் வருது. ஒத்தல் எது வருண்டானா தமிழ் நமக்கு உயிர் போன்றது. அப்போ தமிழும் நம்ம உயிரும் ஒன்று போன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து சொல்கிறதுனால தான் வந்து ஒத்தல் வந்து நான் வரணும், தமிழர் நம்ம உயிர் போன்றதுன்னு வரணும். வள்ளுவர் பெரும்புகழ் உடையோர் அப்படின்றது வந்து உடைமை பொருளில் வரக்கூடியது. அப்போ டி தான் இங்கே பொருந்தாதது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? ஸோ உங்களுக்கு தெரியுங்க, மொத்தம் வேற்றுமை வந்து 8 வேற்றுமை இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதில் உரிமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமை எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? 6ஆம் வேற்றுமை. ஏன்னா 6ஆம் வேற்றுமை உருபுகள் எதுங்க? அது, இது எல்லாமே 6ஆம் வேற்றுமைகளுக்கான உருபுகள். ஓகேங்களா? இந்த வேற்றுமை என்ன பொருளில் தான் வரும்? உரிமை பொருளில் தான் வரும். அது என்னன்னு சொல்லுவாங்க? கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிழமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமைன்னு கேட்டாலும் 6ஆம் வேற்றுமை தான் குறிக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் சிங்க. ஓகேங்களா? அப்போ உரிமை பொருளில் வரக்கூடிய வேற்றுமை 6ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? அதாவது ராமனது வில், நண்பனது கை. ஏன்னா அது அப்படின்றது உருபா வரணும் இல்லையா? நண்பனது கை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தம்பிரான் தோழன் என அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின் நிறைய முறை எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. தம்பிரான் தோழன் என அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா? ஸோ தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் யாருங்க? சுந்தரருங்க. ஓகேங்களா? சுந்தரர் எப்படி அழைக்கப்படுறாரு? தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு? அழைக்கப்படுறார். ஓகேங்களா? ஸோ அதாவது தேவாரம் பாடிய மூவர் திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அவர்கள் ஒருத்தர் தான் சுந்தரர். இவருக்கு தான் என்ன பேர் இருக்குங்க? நம்பியாரூரார் தம்பிரான் தோழன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் அப்படின்ற பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்குது. அப்போ சுந்தரர் தான் வந்து அதில் வராரு. நம்பியாண்டார் நம்பினா தேவாரத்தை தொகுத்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? ஸோ 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறை அது வைக்கப்பட்டிருக்கு, தேவாரம் வைக்கப்பட்டிருக்கு. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கலித்தொகையில் தவறானது எது? பாருங்கள், கலித்தொகை சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆமாங்க, கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. கரெக்டு தான், சரியாக இருக்குது. இது கலிப்பா எனும் பாவகையால் ஆனது. ஆமாங்க, இது கலிப்பா அப்படின்ற ஒரு பாவகையால் ஆன நூல் தான். இதுவும் கரெக்டு தான். 120 பாடல்களை கொண்டது. என்னதுங்க, 160 பாடல்களை கொண்டது. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல்கள்? 150 பாடல்களை கொண்டது. 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 150 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? ஸோ தொகுத்தவர் நல்லந்துவனார். ஆமாங்க, கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். இது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ எதுங்க தவறாக இருக்குது? சி தான் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று, கலிப்பா எனும் பாவகையால் ஆனது, 150 பாடல்களை கொண்டது. இதை தொகுத்தவர் நல்லந்துவனார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். மாட்டுக்கொட்டகை என்பது எதுங்க? மாட்டுக்கொட்டகை என்பது. ஸோ நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க. மாட்டுக்கொட்டகை என்பது. மாட்டுக்கொட்டகை சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேப்பா? ஏன் நம்ம எதை நம்ம சொல்லுவோம்? அதாவது எதெல்லாம் வந்து உருவம் பயணம் உடன் தொக்க தொகையில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொருளை வந்து வேற்றுமை உருவை வந்து விரித்து பார்க்குறப்போ அந்த பொருள் வந்து என்ன பண்ணும், அதனோட பயன், அதாவது அதனோட பயனை மறைஞ்சு வரா போல் சொல்லும். அப்படி சொல்லக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பால் குடம் அப்படின்னா, பால் அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். பாலை கொண்ட குடம் அப்படின்ற மீனிங்கில் வரும் இல்லையா? ஸோ அப்படி வரக்கூட நம்ம என்னென்னு சொல்லுவோம், உருவம் பயன் உடன் தொக்கத்தை சொல்லுவோம். இங்கே என்னென்னா மாட்டு கொட்டகை அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. ஓகேங்களா? அப்போ கூ அப்படின்றது எத்தனாவது வேற்றுமை உருவு? 4ஆம் வேற்றுமை உருவு. அப்போ அதுக்காக கட்டப்பட்ட அந்த கொட்டகை அப்படின்றது பயன்படுறதுனால அப்போ அது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். அடுத்து, சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் தகுதி அறிந்து, என்னதுங்க, டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். பாருங்கள், திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. ஓகேங்களா? சொல்வளமும் ஒரு நற்பண்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. அவங்க என்ன பண்ணணும்? தாம் பேசும் டேஷ் அறிந்து பேச வேண்டும். எதுங்க? அவையின். ஓகேங்களா? ஸோ அவங்க அவையோட அந்த இது தெரிஞ்சு தான் என்ன பண்ணணும், பேசணும். அப்படியே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அப்போ பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். சொல்வல்வோம் நற்பண்பு உடையவர்கள் என்ன பண்ணணும், அந்த அவையோட தகுதி அறிந்து தான் அதுக்கேற்றாப்புல பேசணும். அடுத்து, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர். பாருங்கள், வன்புகழ் மூவர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சேர, சோழ, பாண்டியர் அந்த மூவர்களை பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வன்புகழ் மூவர் தன்பொழில் வனைப்பு. வன்பொழில் மூவர் தன்பொழில் வனப்பு என சொல்லக்கூடிய அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? தொல்காப்பியம். ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சேர சோழ பாண்டியர்கள் தான் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து ஆழ்ந்து நின்றாங்க அப்படின்ற விஷயத்த தொல்காப்பியம் என்ன பண்ணியிருக்கு, அப்போ குறிப்பிட்டு சொல்லியிருக்குங்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னு. அடுத்து, காணல் நீர் என்ற மரபு தொடர் பொருள். பாருங்கள், மரபு தொடர் வந்து கொடுப்பாங்க. அதில் காணல் நீர் அப்படின்ற மரபு தொடருக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஆமாங்க, நீங்கள் தூரந்து பார்க்குறப்ப இருக்கிற மாதிரி தெரியும். கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அந்த காணல் நீர் காணாமல் போயிடும். ஓகேங்களா? அப்போ இருப்பது போல் தெரியும் ஆனால் காணாமல் போயிடும். அதுதான் எதுங்க? காணல் நீர். இயலாத செயல்னா எதுங்க? இயலாத செயல். கண்ணை மூடிக்கொண்டு. ஸோ கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கதை சேர்த்து இயலாத செயல். ஓகேங்களா? ஆராய்ந்து பாராமல். சரி, இயலாத செயல் தான் வந்து பார்த்தோன்னா கண்ணை மூடிக்கொண்டு. ஆராய்ந்து பாராமல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எதுங்க? சரி, இயலாத செயல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல். ஸோ கல் வந்து நாரை உரிக்க முடியாது, அது இயலாத செயல். ஆராய்ந்து எப்பாட்டினாரா கண்மூடித்தனமாக நீ பண்ணி கிடக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கண்மூடித்தனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பாராமல் நடக்கிறது. நீண்ட காலமாக இருப்பதுன்னா 1000 காலத்து பயிர்ப்பா. கல்யாணம் ஒரு 1000 காலத்து பயிர்னா ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். அருவர் என்பதன் பொருள் யாது? பாருங்கள், ரொம்ப முக்கியங்க இது. அருவர் என்பதன் பொருள் யாது? சூப்பர். நேரம் நீங்கள் ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க. அருவர் அப்படின்னா யாருங்க? தமிழர். டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இங்கே அருவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்படுவர் யாரானா தமிழர் தாங்க வந்து குறிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜெயங்கொண்டார் எழுதிய அந்த கலிங்கத்து பரணியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அருவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அருவர் அப்படின்னா தமிழர்.
அடுத்து கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என கூறியவர். பாருங்கள், தென்தமிழ் தெய்வ பரணி என கூறியவர் யார்? சூப்பர், யாருங்க? ஒட்டக்கூத்தர். சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஜெயங்கொண்டார் பாடியர் தான் கலிங்கத்து பரணி. இவர் வந்து முதலாம் குலோத்துங்க சோழனோட அவகைல புலவருங்க. முதலாம் குலோத்துங்க சோழனோட அவகைல புலவராக தான் இவர் இருப்பார். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு புகழ்ந்தவர் தான் பலப்பட்டை சொரக்குநாதர். ஓகேங்களா? சரி, இங்கே வந்து இது டைப்பிங் மிஸ்டேக்கு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு இவரை புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாதர். ஸோ இங்கே பலப்பட்டடை சொக்கநாதர்னு டைப் பண்ணியிருக்கணும், மாற்றி டைப் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஆன்சர் இதில் ஒட்டக்கூத்தான் ஆன்சர். அவர் தான் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணி சொல்லியிருப்பார். இது வந்து 599 தாய் செய்களை கொண்டது. எதுங்க? கலிங்கத்து பரணி வந்து பார்த்தீங்கன்னா 599 கலித்தாய் செய்களை வந்து கொண்டது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறானது எது? ஓமை தொகையில் வல்லினம் மிகும். என்னதுங்க? ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஓமை தொகையில் என்ன ஆகும்? வல்லினம் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்தோம். கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டு மலர்பாதம், அதாவது மலர் போன்ற பாதம் அப்படின்னா அங்கே இப்போ வந்து புணரும். ஓகேங்களா? அப்போ இப்போ வல்லினம் மிகும். கரெக்டு தான். உருவகத்தில் வல்லினம் மிகும். ஆமாங்க. ஸோ உருவகத்திலையும் வல்லினம் மிகுங்க. தாய் தமிழ், சரி தமிழ் தாய். எதுங்க? தமிழ் தாய் அப்படின்றது உருவகம், தாய் தமிழ் அப்படின்றது ஓமை தொகை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ் தாய் அப்படின்றது வந்து என்னதுங்க? தமிழ் தாய் அப்படின்னா உருவகம், தாய் தமிழ் அப்படின்னா ஓமை தொகை. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உருவகத்திலும் வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். ஆமாங்க, கிழக்கு மேற்கு இதை சுடுத்து வல்லினம் மிகும். கரெக்டு தான். உம்மை தொகையில் வல்லினம் மிகும். தவறுங்க. உம்மை தொகையில் என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு வெற்றிலை பாக்கு அப்படின்னு தான் சொல்லுவோமே கண்டி, வல்லினம் அங்கே என்ன ஆகக்கூடாது? மிக கூடாது. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 12 திருமறைகளுள் திருமந்திரம் எத்தனாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஸோ 12 திருமறைகளில் திருமந்திரம் எத்தனாவது திருமறையாக என்ன பண்ணியிருக்காங்க? வச்சுருக்காங்க. ஸோ 12 திருமறைகளில் திருமந்திரம் 10வது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். எத்தனாவது திருமறை? 10வது திருமறை. ஸோ 63 நாயன்மார்கள் ஒருவர் தான் யாருங்க? திருமூலர். அவர்களில் அவர் பாடிய பாடல் தான் திருமந்திரம். இதுதான் 12 திருமறைகளில் 10வது திருமறையாக வைக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஸோ தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதுங்க திருமந்திரம். அடுத்து சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் டேஷால் ஆனவை. பாருங்கள், சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எதால் ஆனவையாக காணப்படுதுங்க? சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆசிரியர் பாவால் ஆனவை. சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எதால் ஆனதாக இருக்கும்? ஆசிரியர் பாவால் ஆனதாக இருக்கும். அப்போ ஆசிரியர் பாவனா அதுக்கான ஓசை என்னதுங்க? அகவலோசை. ஓகேங்களா? ஸோ அறநூல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனதாக இருக்கும். இது ஆசிரியர் பாவால் ஆனதான்றதுனால அகவலோசை. அடுத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். என்னதுங்க? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இதில் பயின்று வரும் பணி எது? அதாவது பாருங்கள், தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கும்போது எப்படி பால் திரிஞ்சிடுமோ அதுபோல் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கீட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாருங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பாலா கூட என்ன பண்ணுறாரு? அது போல் அப்படின்ற அந்த ஓம உறுப்பு சொல்லி இது பண்ணுறதுனால இது என்ன நீங்கள் ஓமை அணி ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். புத்த சமயம் தொடர்பாக புத்தரும் அவரின் தம்மமும் எனும் புத்தகம் எழுதியவர் யார்? ஸோ புத்த சமயம் தொடர்பாக என்ன பண்ணுறாரு? புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நூலை எழுதியவர் யார்? சரி, நீங்கள் ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் யாருங்க? அம்பேத்கர். தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார்? புத்தமும் புத்த சமயமும் அது தொடர்பான புத்தரும் அவரின் தர்மமும் அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருப்பார்? நூலை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? அம்பேத்கர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கேஸ் நம்ம மீதி இருந்த 25 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ 6, 8 உங்களுக்கு எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா படித்த ஃபீல் இருந்திருக்கும். கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு படித்த ஃபீல் இருந்திருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். எல்லோரும் உங்களுக்கு மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.